நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப வந்து மார்வல் ஜாம்பீஸ் சீரிஸ்ல இப்ப நம்ம தாருக்கும், தேனோஸ்க்கும் ஃபைட் நடக்கும். என்ன நம்ம தார் ஜெயிச்சுருவார்ன்னு நெனச்சா, ஆனா பொசுக்குன்னு என்னன்னா மட்டு மரியாதை பவர் ஸ்டோன் வச்சு தாரு, குரூட்டு அப்புறம் நம்ம ராக்கெட்டு ஒரு மட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பொசுக்கி போட்டான். நம்ம தார் ஆனா அப்புறம் பறந்து போய் விடாரு. ஆனா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம தேனோஸ் வந்து எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட ரெடி ஆகும்போது நம்ம கெத்தா வருவார் தாரு. வந்த அடுத்த செகண்டே இப்ப தேனோஸ போய் தூக்கி பொட்டை எடுப்பாரு. ஃபுல் பவர் வச்சு அடிச்சு பார்ப்பான் தேனோஸ. ஆனா அப்பயும் முடியாது. மொத்தமா கிழிச்சிட்டான்னு நெஞ்சில அடிச்சிடும். அப்ப நம்ம தேனோஸ் கொஞ்சம் அடி வாங்கி கீழ விழுவான். ஆனா இந்த சீரிஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மாரி காமிட்டாங்களே! இந்த ஜாம்பி சீரிஸ்க்குள்ள நம்ம தார் கெத்தா அப்படியே ஓடி வர என்ன வந்தோனே அடிச்சு போட்டுருவா தேனோஸ்ன்னு நெனச்சா, கொஞ்சம் கூட அசராம நிக்கிறான். ஏன்னா, அது நம்ம வந்து தேனோஸ் சாதாரண தேனோஸ் இல்ல. அது ஜாம்பி தேனோஸ். அவனுக்கு தான் வலி உணர்வு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பவர் ஸ்டோன் வச்சு அப்படியே டக்குன்னு பொசுக்கி போட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்படி அதுக்குள்ள பவர் ஸ்டோன் பத்தி இவ்வளோ யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுச்சு? அதுவும் ஜாம்பி தேனோஸ்க்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.